அரசியல் மேதையும் சமூக நீதி சிந்தனையாளனும் அறிஞர் அண்ணா அவர்கள். இன்று நாம் நினைவுகூர உள்ள தலைவன் தமிழர் தந்தை, மொழி போராளி, தமிழகத்தை சிறப்பிக்கும் அரசியல் மேதை அறிஞர் அண்ணாதுரை அவர்கள். வாழ்க்கை வரலாறு மற்றும் கல்வி. அண்ணாதுரை அவர்கள் 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கினார். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். இது மட்டுமல்ல, மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்கத்தில் இணைந்தார். கல்கத்தா சென்று அம்பேத்கரின் சமூக நீதி போராட்டத்தையும் பெரியாரின் திராவிட இயக்கத்தையும் உன்னிப்பாக கற்றுக்கொண்டார். அண்ணாவின் எழுத்துத்திறன் மற்றும் மேடை பேச்சு. அண்ணா அவர்கள் எழுதிய சிவாஜி, வெற்றி கிரீடம், ராஜா ராணி போன்ற நாடகங்கள் சமூக அநீதிகளை வெளிப்படுத்துவதற்கான கருவியாக பயன்பட்டன. அண்ணாபுரணி, குன்றக்குடி குரு, சந்திரிகை போன்ற பத்திரிகைகளின் மூலம் மக்களை விழிப்புணர்ச்சியூட்டினார். அண்ணா ஒரு அபாரமான பேச்சாளர். தமிழர்கள் அனைவரும் அவரது சொற்பொழிவை கேட்க குவிந்தனர். மக்களை எழுச்சி கொள்ள செய்யும் திறமை அவருக்கே உரியது. அண்ணா அவர்களின் அரசியல் பயணம். 1949ஆம் ஆண்டு பெரியாரின் திராவிட கழகத்திலிருந்து வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுக உருவாக்கினார். 1957ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1967ஆம் ஆண்டு தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. அண்ணாவின் திமுக கட்சி இந்திய தேசிய காங்கிரஸை வீழ்த்தி முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது. முதல்வராக அண்ணா அவர்கள் செய்த முக்கிய சாதனைகள். இரண்டாம் மொழியாக ஹிந்தி புகுத்த முயன்ற மத்திய அரசை எதிர்த்து தமிழகத்தில் தமிழ் மட்டுமே முதன்மை மொழியாக இருக்கும் என்று உறுதி செய்தார். நுழைவுத் தேர்வுக்கு எதிராக மருத்துவக் கல்வியில் உள்ள வறுமை கோட்டுக்கு உட்பட்டோருக்கு முன்னுரிமை கொடுக்கும் சட்டத்தை உருவாக்கினார்கள். கல்வி கட்டணங்களை குறைத்து அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. சிறப்பாக செயல்பட்டு வந்த சத்துணவு திட்டத்தை முழு தமிழ்நாட்டுக்கும் விரிவாக்கினார். இதுவே பின்னாளில் எம்ஜிஆர் அவர்களின் இலவச மதிய உணவு திட்டத்திற்கான அடித்தளமாக அமைந்தது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்களை தொடங்கினார்கள். தமிழ்நாடு என்ற பெயரை அதிகாரப்பூர்வமாக வழங்கிய முதல்வர் முந்தைய பெயர் மதராஸ் மாநிலம் என்பதையே மாற்றினார். பஞ்சு மற்றும் நூல் தொழில்கள், நெசவு தொழில், மின்சாரத்துறைக்கு ஊக்குவிப்பு அளித்தார். பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்களில் தமிழை கட்டாயமாக்கினார். அண்ணாவின் எண்ணங்கள், கொள்கைகள், சாதனைகள் அனைத்தும் இன்று தமிழகத்துக்கு அடையாளமாக விளங்குகின்றன. அவர் மறைந்தாலும் தமிழர்களின் உள்ளத்தில் என்றும் வாழ்வார். இன்றைய நாளில் நாம் நமது இளைய தலைமுறைக்கு அண்ணா அவர்கள் தமிழ் மொழிக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஆற்றிய அரும்பணிகளை நினைவு கூர்ந்து அவர்களின் சிறப்புகளையும் பெருமைகளையும் கற்பிப்போம்.